வணக்கம். தை அமாவாசை என்றாலே நம் முன்னோர்களுக்கு கொடுக்கும் பித்ரு கடன் தான் நமக்கு நினைவில் தோன்றுகிறது. ஆமாம், நம் முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் தான் இந்நாளில் மிகவும் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. சரி, எதனால் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம்? கடவுள் இருப்பதை நம்மளால் உணரத்தான் முடியும். ஆனால் நம்மளுடைய வாழ்ந்த முன்னோர்கள், அவர்களுக்கு நம் வழி சந்ததிகர் செய்யும் தர்ப்பணம் ஒன்றே மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளை தொடங்கும் முன் நம் முன்னோர்களை வணங்கிவிட்டு தான் நாம் செய்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வைத்துவிட்டு சென்ற சொத்துக்களை நாம் அணிவிக்கும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தர்ப்பணம் யாரெல்லாம் கொடுக்கலாம்? ஆண்கள் மட்டும்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டுமா? ஏன் பெண்கள் கொடுக்க கூடாதா? கணவன் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் தன் தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் முதலிய காரியங்கள் செய்யக்கூடாது. கணவன் இல்லாதவர்கள் என்றால் தன் கணவனை இழந்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பதால் நம் வாழ்வில் மன அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். நம் குடும்பத்தில் தடைபட்ட அனைத்து சுபகாரியங்களும் நிறைவேறும். ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் தை அமாவாசை கொண்டாடப்படுகிறது. மகர ராசி என்பது சனியினுடைய வீடு. ஜோதிடத்தில் சனி கர்மாவின் கணக்காளர் என்று கூறுவர். அதனால்தான் நாம் அமாவாசை அன்று எள்ளும் தண்ணியும் நாம் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணியும் இறைக்கிறோம்.